But Professor Manoj Kumar Jha, not present. Dr. M. Dhanpal. Dr. Dhanpal will speak in Tamil. Okay, sir. Thank you, sir. Honorable Vice Chairman, sir, thank you for giving this opportunity to speak on the budget 2026-27. This is my maiden speech. Please give me more time to speak on this budget, sir. நான் என் உரையை துவங்குவதற்கு முன்பாக இந்த தேசத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக மக்களை தூண்டி எழுப்பிய மகாகவி பாரதியார் பாடலை பாடி என் உரையை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இந்த நேரத்தில் வந்தே மாதர பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி 150வது ஆண்டை நினைவு கூறுகின்ற வகையிலே நமது நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சொல்லுகின்ற போது எனக்கு இந்த நேரத்தில் இந்த பாடலை சொல்லி ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமாக நான் நினைக்கின்றேன். ஹானரபிள் வைஸ் சேர்மன் சார், திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு, வீரமிக்க படை, நாட்டுப்பற்றுமிக்க மக்கள், உணவு செல்வம், திறமையான அமைச்சர், நட்பு நாடு மற்றும் அரண் ஆகிய 6ம் சிறப்பாக உடையவன் அரசர்களுள் சிங்கம் போன்றவன் என்பது போல சிறப்பாக இன்றைக்கு பாரதத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சராக 9வது முறை நிதிநிலை அறிக்கையை இந்த மாமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பது உண்மையில் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. வைஸ் சேர்மன் சார், தமிழ்நாட்டை சார்ந்த இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இந்த மாநிலங்கள் அவையை நடத்துகின்ற ஒரு தலைவராக இங்கே எங்களுக்கு அமைந்திருப்பதும் எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. இந்த அவையில் தமிழகத்திற்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை 11 ஆண்டு காலம் நிரந்தரமாக இறக்கின்ற வரை தான் முதலமைச்சர் என்று ஆட்சி நடத்தி மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் ஈர்க்கப்பட்டு 69% இடஒதுக்கீட்டை இந்திய தேசத்திலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் சேர்த்து சமூக நீதியை வித்திட்டிருக்கிற சமூக நீதி காத்த வீராங்கனை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மறைகின்ற வரை முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு நீட் தேர்வு என்று சொன்னால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இதுவரையில் அதை ரத்து செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது இதை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த காலத்தில் 4.5 ஆண்டு காலம்
ஆட்சி நடத்தின புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை பல நடவடிக்கைகள் பல கட்டத்திலே தனது ஆட்சி காலத்திலே எடுத்தும் இது முடியாது என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் மருத்துவர்களாக ஆக்குவதற்கு 7.5% இடஒதுக்கீட்டை தந்து தன்னுடைய திறமையால் அரசாணை வெளியிட்டு இன்றைக்கு ஆண்டுக்கு 600 மருத்துவர்களை உருவாக்கி இன்றைக்கு சமூக நீதியை வித்திட்டிருக்கிற அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் இந்த அவைக்கு அடையாளம் காட்டப்பட்டு இந்த அவையில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு வைஸ் சேர்மன் சார், இந்த அவையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பணியாற்றின இந்த அவை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பணியாற்றின இந்த அவை, இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் பணியாற்றின இந்த அவையில் எளியவனான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கிற என்னை இந்த ராஜ்யாக்கள் ஆளுகின்ற சபை என்று சொல்லுகின்ற ராஜ்யசபாவில் அமர்ந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி வருகிற 2026 முதலமைச்சராக வர இருக்கின்ற கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நல்லாட்சி தந்த அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எனது நன்றியை இந்த நேரத்திலே காணிக்கையாக்குகிறேன். பொதுவாக இந்த பட்ஜெட்டை பற்றி இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக சொல்ல போனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை மக்கள் மீது வரி சுமையை சுமத்தாத, வரியே போடாத ஒரு நிதிநிலை அறிக்கை என்றுதான் சொல்ல முடியும். நான் வரவேற்கிறேன். எந்த ஒரு பொருளுக்கும் வரியை போடவில்லை, மாறாக ஜிஎஸ்டி என்று சொல்லுகின்ற வரி விதிப்பில் இருந்த 4 கட்டங்களை எல்லாம் மாற்றி ஏன் 18% வரை 17% வரை வரி செலுத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு 5% வரி செலுத்துகின்ற வகையில், கிட்டத்தட்ட 22% மேல் வரி செலுத்தியவர்கள் எல்லாம் 18% வரி செலுத்துகின்ற வகையில் 2 ஸ்லாப்களாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்திய அமெரிக்கா உறவுகளை குறித்து எல்லாம் பேசினார்கள். இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நாம் பார்க்கின்றோம். 50% வரை இந்த இந்திய நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கெல்லாம் வரி உயர்வு இருந்ததை மாற்றி இன்றைக்கு அதனை 18% என்று சொல்லுகின்ற அளவுக்கு குறைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்ற நிலையை பார்க்கின்ற போது நான் உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்தை, மாண்புமிகு பிரதமர் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசினார்கள். இங்கே ஜிடிபி என்று சொல்லுகின்ற இந்திய பொருள் உற்பத்தி தேனிலே இருந்து கிட்டத்தட்ட 4.4%, ஜிடிபியில் 4.4% இன்றைக்கு இந்த நாடு பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற சிமார்ட்ஸ் என்று சொல்லுகின்ற கிராமப்புறத்திலே இருக்கிற பெண்கள் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து அவர்கள் சுய உதவி குழுக்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு விலை கிடைக்காமல் திகைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இது போன்ற சிமார்ட்ஸ் என்று சொல்லுகின்ற வகையில் அவர்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எளிதாக இன்றைக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்கெங்கெல்லாம் சுய உதவி குழுக்கள் தான் வங்கிகளிலே கடனை பெற்று பொருட்களை உற்பத்தி செய்து பொருட்களை சந்தைப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம்
இது வழிவகை செய்ய வேண்டும். அந்த வகையிலே இதை மேன்மேலும் வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்த மாமன்றத்தில் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று ரயில்வே ப்ராஜெக்ட் நிறைய திட்டங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறை மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் இங்கே நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு பேரவை துறை தலைவர் அவர்களே, இது மெய்டன் ஸ்பீச். திஸ் இஸ் மை மெய்டன் ஸ்பீச். ப்ளீஸ் provide more time. If my time behind the limit of the time, allotted time, you can take the time from the treasury bench. ரயில்வே பட்ஜெட் இது 2026-27 ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 7,611 கோடி இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது கடந்த ஆண்டை விட 14.9% அதிகம் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. போதவில்லை போதவில்லை என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில் இது எங்களுக்கு மிக பெருமையாகத்தான் இருக்கிறது. இதிலே நான் சொல்வதெல்லாம், இங்கே புல்லட் ட்ரெயின், விரைவு ரயில், சென்னை டு ஹைதராபாத், பெங்களூர் டு ஹைதராபாத், சென்னை போன்ற 2 மிகப்பெரிய திட்டங்கள் எங்களுக்கு வந்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. தேவைகளை மட்டும் நான் சொல்லுகின்றேன். இங்கே ரயில்வே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே சென்னை டு கடலூர் புதிய ரயில் பாதை திட்டம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டத்தை ரயில் பாதை திட்டம் ஈசிஆர் வழியாக, கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரம் வழியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று செங்கல்பட்டிலே இருந்து மாமல்லபுரத்துக்கு ரயில் திட்டத்தை, புதிய ரயில் திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று வந்தே பாரத் நாகர்கோவில் செல்கின்ற ரயில் தாம்பரத்திலே நின்றால் அடுத்து விழுப்புரத்திலே நிற்கிறது. அது செங்கல்பட்டு மிக முக்கியமான நகரம். அந்த நகரத்திலே நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, ஆவடி, கூடுவாஞ்சேரி போன்ற புதிய ரயில் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு பங்கு. The next speaker is Dr. Meenakshi Jain. அதே நேரத்தில் Time is up. She is speaking. Thank you, Speaker, sir. I rise to support the budget 2026 of Honorable Finance Minister. I am not an economist.